Hi guys, welcome back to day 10 of our UI UX series. இன்னைக்கு நம்ம UI UXல லா எப்படி ரியல் லைஃப்பில் ஃபிக்மாவில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தியரியில் வந்து பார்த்துருக்கோம், பட் தியரியை பார்த்தது மட்டும் வந்து நம்மளுக்கு புரியாது. ஸோ இந்த வீடியோவில் அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஹிக்ஸ்லானா என்ன அப்படின்னா, சாய்ஸ் அதிகமாக இருந்தால் யூசர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னு படிச்சோமா. ஸோ வந்து இங்கே பாருங்க, ஹவ் இஸ் இயர் மோட் அப்படின்ட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, அமேசிங், கிரேட், குட், ஃபைன், நாட் பேட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத விட, அதாச்சும் ஒரு 10 or 5 ஆப்ஷன்ஸ் இருக்கிறத விட ஒரு 3 இல்லை 2 ஆப்ஷன்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ வந்து அது யூசருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து சொல்கிறது தான் வந்து நமக்கு ஹிக்ஸ்லாம். ஓகே, ஃபிக்மாவில் வந்து நம்ம இப்போ ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய சாய்ஸஸ் கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறத விட ஒரு 3 இல்லை 2 அந்த மாதிரி சாய்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்ல வந்து என்ன அப்படின்னா ஃபிட்ஸ்லானா என்ன அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம், பட்டன் சைஸ் வந்து பெருசாக இருந்தா, இப்போ வந்து பட்டன் சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து டேப் பண்ணிடலாம். இதுவே வந்து ஃபோனில் தான் இதுவும் சொல்லியிருக்கேன். இதுவே வந்து ஃபோனில் பட்டன் சைஸ் வந்து குட்டியா இல்லை வேற எங்கேயாவது ஒரு அலைன் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து பாருங்க, இது வந்து பேட் யூஎக்ஸில் இருக்குது, யூஐ யூஎக்ஸில் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் இங்கே நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே கொடுத்துட்டு மேலே பாருங்க பை அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு மேலே பைன்னு கொடுத்துருக்கு. ஆனால் அது வந்து ரொம்ப ஐகான், அதாச்சும் அந்த பட்டன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அண்ட் தென் அதை கிளிக் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து இரிட்டேட் ஆகும். ஏன்னா நம்ம மொபைல் ஆப்ஸில் வந்து க்ளோஸ் பட்டன் வந்து ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இரிட்டேட் ஆகும் தானே, மேலே போய் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு குட் யூஐ கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பட்டனை கொஞ்சம் நம்ம வந்து பெருசாக்கி இங்கே வைக்கிறோம். அதுவும் பைன்னு வைக்காமல் பர்ச்சேஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபிட்ஸ்லாம். ஸோ நம்ம ஃப்ரேமுக்கு பொறுத்த மாதிரி நம்ம வந்து பட்டன்ஸ் வந்து அமைக்கணும். ஸோ குட்டி பட்டன் வந்து அலைனாக்கி இருக்கலாம், பட் அது வேற எங்கேயும் அலைனா இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, பை வந்து மேலே இருக்குது. ஸோ அது கீழே இருந்தாலுமே அது வந்து குட்டியாக இருக்கும். ஸோ வந்து அது நம்ம ஒரு மொபைல் ஃபோனில் ரொம்ப குட்டி பட்டன், ஏன்னா நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் தான் வந்து நம்ம அதை வந்து டச் பண்ணுவோம். ஸோ அது வந்து இரிட்டேட் ஆகும். அதனால வந்து நம்ம எப்போவுமே பெரிய பட்டன் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபிட்ஸ்லாம் வந்து சொல்லுது. ஓகே, பிக் பட்டனாக இருக்கணும், கரெக்ட் ஸ்பேசிங்காக இருக்கணும், யூசருக்கு ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான், இதான் வந்து ஃபிட்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து மில்லஸ்லானா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சைன் அப் ஃபார்மே நம்ம வந்து வச்சுக்கலாமே. அதில் என்ன அப்படின்னா, இப்படி பாருங்க, ஃபுல்லாக நேம், அட்ரஸ் இந்த மாதிரி இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஃபுல்லாக இப்படி ஒரு கேப் விடாமல் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு 3 குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணணும். இங்கே பாருங்க, சைன் அப் ஃபார்ம்ட்டு ஃபர்ஸ்ட் 3 குரூப் பண்ணியிருக்காங்க, அப்புறம் செகண்ட் குரூப், அப்புறம் தேர்ட் குரூப் அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறனால வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படிதானே? ஆப் செட்டிங்ஸ்ல இன்னும் எப்படி குரூப் பண்ணிருக்காங்கன்னு நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அப்படிதானே? இப்போ நீங்க ஆப் செட்டிங்ஸ் குள்ள போனீங்க, இல்லை நீங்க உங்க செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி தொடர்ந்து இருக்காது, ஒரு குரூப்பாக தான் இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். இது வந்து ஒரு பேட் யூஐ அண்ட் வந்து இது ஒரு பெட்டர் யூஐ. ஓகே, இதுதான் வந்து மில்லஸ்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்லெஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்போட காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ண முடியாது, பட் we can shift the complexity away from the user. ஒரு ஆப்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இருக்க காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் அந்த காம்ப்ளெக்சிட்டியை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் வேற மாதிரி ஏதாவது போட்டு. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ வந்து ஒரு செலக்ட் கார்டு டைப் அப்படின்னு இருக்கா, அப்புறம் வந்து கார்டு ஹோல்டர் நேம், கார்டு நம்பர், எக்ஸ்பிரி, இது எல்லாமே இருக்கா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சிம்பிளாகவே கொண்டு வந்துடலாம். செலக்ட் கார்டு டைப்பே வேணாம், நம்ம நம்பர் டைப் பண்ணாலே அது என்ன கார்டுன்னு அதுவே தெரிஞ்சிடும். அண்ட் தென் அதோட எக்ஸ்பிரி டேட்டும் அதோட செக்யூரிட்டி கோடும் நம்மளுக்கு போதும். நேம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அது எல்லாமே அந்த கார்டு நம்பர்லேயே இருக்கு. ஸோ வந்து நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூசருக்கு வந்து கம்மியாக கொடுத்துட்டு டிசைனருக்கு அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதுதான் வந்து இந்த டெஸ்ட்லெஸ்லாம். ஏன்னா நம்ம கார்டு நம்பர் போட்டால் அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா, நம்மளுக்கு தேவை அங்கே ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறதுக்கு. ஸோ நேம்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அது வந்து டிசைன் சைடு போயிடும், யூசர் சைட்லேருந்து ஷிஃப்ட் ஆகி. ஸோ இங்கே ஃபுல்லாகவே யூசர் சைடில் இருந்திருக்கு, அண்ட் இங்கே வந்து அது டிசைனர் சைடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போயிடுது. ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் வந்து டெஸ்ட்லெஸ் தான். நெக்ஸ்ட் வந்து சீரியல் பொசிஷன் எஃபெக்ட்னா என்ன, அதோட ஆக்சுவல் மீனிங் என்ன? சீரியல் பொசிஷன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, யூசர் வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள ஐட்டமும் லாஸ்ட்ல உள்ள ஐட்டம் தான் ரிமெம்பர் பண்ணுவாங்க, மிடில் உள்ளது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக இருக்கு. இதில் எல்லாமே வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்ல உள்ளது அண்ட் தென் லாஸ்ட்ல உள்ளது. ஸோ இங்கே சென்டர்ல உள்ளதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து என்னன்னா, நேவிகேஷனில் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் என்ன, ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் பிளேஸ்லையும் தான் இருக்கணும். அதாச்சும் அந்த ஆப்ல எது முக்கியமோ அது ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் இருக்கணும். சென்டர்ல நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காது. ஸோ இதுதான் வந்து சீரியல் பொசிஷன் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பீக் எண்ட் எஃபெக்ட். எஸ், பீக் எண்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பீக் எண்ட் எஃபெக்ட்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ரீகால் பண்ணும்போது 2 திங்ஸ் வந்து மைண்டில் வரும். ஓகேவா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாச்சும் எல்லாம் முடிச்சு அந்த யூசர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மைண்டில் வரும் அப்படின்னா வந்து பெஸ்ட் மூமெண்ட்டும் அண்ட் தென் எண்டிங் எப்படி இருந்துச்சு. ஒரு நம்ம ஆப்குள்ளே போய் எல்லாம் நம்ம ஏதோ ஒரு படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அங்கே நம்ம என்ன படிச்சோம், ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் தென் அது எப்படி எண்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ அது எப்படி அப்படின்னா, பீக் எண்ட் ரூல் அப்படின்னா,
வீக் வந்து ஹை. ஸோ வந்து என்னன்னா கிரியேட் வந்து பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் வந்து அதில் எப்பவுமே இருக்கணும். அதாச்சும் ஒரு சக்ஸஸ் ஒரு கம்ப்ளீஷன் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிற ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஒரு வந்து க்ளோசிங் ஆகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்படி வந்து நம்ம குட் ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அதான் எண்ட்ஸ் தான் இங்கே வந்து மேட்டர். எண்ட் ஆகிறது தான் மேட்டர். ஓகேவா? அண்ட் தென் இதுதான் வந்து பீக் எண்ட் ரூல். ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம திரும்ப ரீகால் பண்ணலாம். ஹிக்ஸ்லானா என்ன அப்படின்னா நம்ம 10 பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக 3 பட்டன்லேயே நம்ம வந்து கிளியராக வச்சு முடிச்சிடலாம். ஸோ அதை சொல்கிறது அப்படின்னா வந்து ஹிக்ஸ்லா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிட்ஸ்லா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குட்டி பட்டன் எங்கே அலைன் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அண்ட் தென் அது பெரிய பட்டனாக இருந்தால் யூசருக்கு அதை விட கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ஃபிட்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பிக் பட்டன் அப்புறம் கரெக்ட் ஸ்பேசிங் இருக்கணும் அப்படின்னா யூசர் வந்து அதை ஃபாஸ்ட்டாக வந்து கிளிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இதுதான் வந்து ஃபிட்ஸ்லா. நெக்ஸ்ட் வந்து மில்லஸ்லாம் அப்படிதான் சைன் ஃபார்ம் இப்படி மொத்தமாக இருக்காம 3 குரூப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? அதை சொல்கிறதா வந்து மில்லஸ்லாம். எதுக்கு அப்படின்னா வந்து ஈஸியாக யூசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி அண்ட் தென் அவங்களுக்கு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாது. எஸ், டெஸ்ட்லெஸ்லால வந்து என்ன அப்படின்னா என்ன யூசருக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை வந்து நம்ம டிசைனர்ஸ் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் வந்து டெஸ்ட்லெஸ்லா. இங்கே ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இது ஓல்டாக இருந்தது. ஸோ இதில் நிறைய யூசருக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, நிறைய அது டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் இங்கே ஜஸ்ட் அவங்க கார்டு நம்பர், எக்ஸ்பிரி டேட், செக்யூரிட்டி கோட் மட்டும் கொடுத்தா அவங்களுக்கு வந்து போதும். அப்படி தானே? ஸோ வந்து அது வந்து டிசைனர் சைடுக்கு வந்து போயிடுது. ஸோ அதுதான் வந்து டெஸ்ட்லெஸ்லா. எஸ், சீரியல் பொசிஷன்னா ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் இம்பார்ட்டன்ட் இருக்கும். சென்டரில் உள்ளது ஸோ அவங்க வந்து ஃபர்கெட்டன் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம வந்து ஒரு என்ன சொல்லணும் இம்பார்ட்டன்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் அதுதான் வந்து அங்கே வந்து பிளேஸ் ஆகிடும் ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்லேயும். அதனால யூசர் வந்து குயிக்காக அதை வந்து ஃபைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பீக் அண்ட் ரூல்னா அப்படின்னா ஆப் வந்து க்ளோசிங் ஆகும்போது க்ளோஸ் ஸ்க்ரீன் வரும்போது ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் யூசர் வந்து என்ன குட்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதான் எண்டிங் வந்து மேட்டர்ஸ். பீக் அண்ட் ரூல்னா அப்படின்னா எண்டிங் மேட்டர்ஸ். ஓகே, இப்போ நான் ஃபீல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து டே 10 UI UX லாஸ்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் டெமோ பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ டே 11 வந்து நாளைக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Subscribe Learn with Road channel. Bye.